கோட் படத்துல விஜயகாந்த் செம்ம மாசான சீனோட அசத்தல் அப்டேட். நடிகர் விஜய் முதல்ல நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா அறிமுகமானார். இந்த திரைப்படம் விஜய் ரொம்பவே ஆர்வமா நடிச்சு வெளியான திரைப்படமா இருந்துச்சு. ஆனா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த திரைப்படம் விஜய்க்கு வெற்றியை கொடுக்கல. மேலும் திரைப்படத்தை பார்த்தவங்க இவரெல்லாம் ஒரு ஹீரோவா அப்படின்னு பல வகையிலையும் விமர்சனங்களை செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா விஜயோட தந்தை சந்திரசேகர் எப்படியாவது இந்த திரைப்படத்தை ஓட வைக்கணும் அப்படின்னு பல வகையில முயற்சி செஞ்சு பல விளம்பரங்களையும் செய்து கொடுத்திருக்கிறார். இருப்பினுமே அந்த திரைப்படம் திரையரங்குகளை வரவேற்பை பெறாம தோல்வியை தழுவிருச்சு. இதனால சோகத்துல மூழ்கி இருந்த விஜய தேற்ற நினைச்ச அவரோட தந்தைக்கு விஜயகாந்த் ஒரு பெரிய உதவி ஒன்ன செஞ்சிருக்கிறாரு. அதாவது விஜயோட தந்தை சந்திரசேகர் ஒரு இயக்குனர் அப்படிங்கறதால அவரோட திரைப்படங்கள்ல தொடர்ந்து நடிச்சு வெற்றியை கண்டுட்டு வந்த விஜயகாந்த் விஜயோட தோல்வியை பார்த்து எப்படியாவது விஜய வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு. அதனால 1993 ஆண்டுல செந்தூரபாண்டி அப்படிங்கிற திரைப்படத்துல விஜய் கூட இணைந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருந்தாரு. இப்ப இருக்கிற காலத்துல அஜித், விஜய் எந்த அளவுக்கு புகழ்பெற்ற நடிகர்களா இருக்கிறாங்களோ அதே போலதான் அப்போ நடிகர் விஜயகாந்த் இருந்தாரு. இந்நிலையில விஜய் கூட இணைந்து விஜயகாந்த் நடிச்சதால அந்த திரைப்படம் ரொம்ப பெரிய அளவுல ரசிகர்கள் பார்த்து அதுக்கப்புறமா விஜய்க்கும் வெற்றியான ஒரு திரைப்படமா அந்த செந்தூரபாண்டி திரைப்படம் அமைஞ்சது. இப்போ ஒரு முன்னணி நடிகரா விஜய் இருக்கிறதுக்கு நடிகர் விஜயகாந்த் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறது இப்போ தமிழ் திரையுலகம் மறந்த உண்மை. இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா விஜய் தன்னோட திரைப்பட வாழ்க்கைய மென்மேலும் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே வந்தாரு. ஆனா விஜயகாந்தோ அதுக்கப்புறமா அரசியல்ல நுழைஞ்சு பல விமர்சனங்களையும் அடிகளையும் வாங்கிட்டு வந்தாரு. அப்பெல்லாம் விஜயகாந்துக்கு துணையா விஜய் நின்னதே கிடையாது. மேலும் கடந்த பல வருஷமாவே விஜயகாந்தோட உடல்நிலை சரியில்லாம இருந்த நிலையிலும் கூட விஜய் அதை என்னன்னு கூட எட்டி பார்க்காம அவரோட வேலைகளை மட்டும்தான் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. இப்படி விஜய் தனக்கு உதவி செஞ்சவரு இப்படி உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாரே அப்படின்னு கூட கேட்காம இருந்தது விஜயகாந்தோட ரசிகர்களுக்கும் மேலும் கட்சியோட தொண்டர்களுக்கும் அதிக அளவுல விஜய் மேல வெறுப்பை ஏற்படுத்துச்சு. ஆனா விஜயகாந்தோட இறப்பப்ப விஜய் அதுல கலந்துக்கிட்டாரு. இத பார்த்த ரசிகர்களும் தொண்டர்களும் இவ்வளவு காலமா விஜயகாந்த வந்து பார்க்காம இருந்தாரு அப்படின்னு கோபத்தை காட்டிட்டு வந்தாங்க. ஆனா அந்த இடர்பாடுகளை எல்லாம் கடந்து விஜயகாந்தோட உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாரு விஜய். அதுக்கப்புறமா தானும் அரசியலுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சியையும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. மேலும் நடிப்பிலிருந்து விலக போறதாகவும் கடைசியா 2 திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. இதை தொடர்ந்து நடிகர் விஜய் இப்போ நடிச்சிட்டு வர கோட் திரைப்படத்துல நடிகர் விஜயகாந்த் அவங்களுக்கு மரியாதை செலுத்துற வகையில இந்த திரைப்படத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி விஜயகாந்தை நடிக்க வைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் மேலும் இதுக்கு விஜயகாந்தோட மனைவி பிரேமலதாவும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்குது. இவ்வளவு காலமா விஜயகாந்தை கண்டுகொள்ளாம இருந்த விஜய் இப்ப விஜயகாந்தோட இறப்புக்கு அப்புறமா இப்படி ஒரு திரைப்படத்துல விஜயகாந்துக்கு மரியாதை செலுத்தி வர்றத பாக்குறப்ப விஜயகாந்தோட ரசிகர்களும் அவரோட தொண்டர்களும் ரொம்பவே ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துட்டு வராங்க. இன்னும் இந்த திரைப்படத்தை பாக்குறதுக்கு அவங்க ரொம்பவே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறாங்களா. இப்போ இது குறித்த செய்தி தான் இணையதளத்துல வைரல் ஆகிட்டு இருக்குது.